ஆத்மா உறங்குவதில்லை. இடைவேளைக்கு பிறகு சில விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சில உதாரணம் நான் சொல்கிறேன். இப்போ இந்த காலத்தில் செல்ஃபோன் இல்லாதவங்களே கிடையாது. அதாவது செல்ஃபோன் இல்லைன்னா அவங்க வாழறதுக்கு தகுதி இல்லாதவங்கன்ற மாதிரி ஒரு கேவலமான ஒரு இதாகிடுச்சு இப்போ நம்மளை சுற்றி. சமீபத்தில் படித்தேன், நம்முடைய இந்திய மக்கள் தொகையை கணக்கு பண்ணும்போது ஒரு நபருக்கும் 2.5 செல்ஃபோன் கணக்கு அந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, வியாபார குறிப்பு ஒன்று படித்தேன், பிஸ்னஸ்ஸு. அதே மாதிரி இந்த செல்ஃபோனை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ப்ரீபெய்டு, அது போஸ்ட்பெய்டு எதாக வேணாலும் இருக்கட்டும். நீங்கள் அதுக்கான பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் பேலன்ஸ் தீர்ந்து போகுது, பணம் நீங்கள் கட்டலைன்னு சொன்னால், அதாவது சாதாரணமாக போஸ்ட்பெய்டே வச்சுக்கோங்க, பணம் கட்டலைன்னு சொன்னால் முதல்ல அவுட் கோயிங் கட் ஆகுது, இன்கமிங் ஃபோன் மாத்திரம் வருது. அதுக்கு பிறகும் கட்டலைன்னா அந்த இன்கமிங் வர்றதும் கட் ஆகி போகுது, ஃபோன் டெட் ஆகி போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் ஓடி போய், அதுக்கப்புறம் தான் நமக்கு உரைக்குது, ஓடி போய் நீங்கள் பணத்தை கட்டுறீங்க, திருப்பி வேலை செய்யுது. நல்லா கவனிங்க, உங்கள் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய செல்ஃபோன், நீங்கள் பேசுகிறது, நீங்கள் அது யாராவது பேசுகிறத கேட்குறது, இப்படி இருக்கக்கூடிய அந்த சின்ன கருவியை எங்கிருந்தோ யாரோ கட்டுப்படுத்துகிறார்கள். அது உங்கள் கையில் இல்லை. அவன் நினச்சா உங்கள் ஃபோன் உங்கள் பேசுகிறத கட் பண்ண முடியும், அல்லது பேசுகிறத அனுப்ப முடியும், உங்களுக்கு வரக்கூடியதையும் கட் பண்ண முடியும். யாரோ எங்கேயோ இருந்து உங்களை இயக்குகிறார்கள், அதாவது உங்களுடைய கருவியின் மூலமாக உங்களை இயக்குகிறார்கள். இந்த உண்மையை நீங்கள் மறக்கக்கூடாது. அந்த வகையில் பார்க்கும்போது இறந்து போன ஆத்மாக்களையும் எங்கிருந்தோ யாரோ ஏவி அனுப்ப முடியும் என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். அதுக்காக தான் இந்த செல்ஃபோனை அனுப்பினேன். அதாவது இந்த நம்ம சுற்றி சில உருவங்கள் இருக்கின்றன, சில ஒலிகள் இருக்கின்றன. இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்தில் நான் குறிப்பிட்டேன். அந்த உருவங்கள் இறந்து போன நபர்கள். அந்த நபர்கள் கண்ணுக்கு தெரியாமல் நம்மளை மகிழ்ச்சியோடு இருந்து நம்முடைய செயல்களை பார்த்து ஆசீர்வதிப்பவர்களாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எனக்கு உதவி செய்து கொண்டிரு அப்படின்னு, எனக்கு உதவி செய், என்னை காப்பாற்று என்று கெஞ்சக்கூடிய ஆவிகள் உண்டு. இதில் ஒரு அடிப்படை உண்மை என்னவென்றால், இறந்து போன உடனே அவங்க தெய்வமாக இருப்பாங்க, நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க, நம்ம குடும்பத்தை நடத்துவாங்க, வழி நடத்துவாங்க அப்படின்னு நிறைய பேர் தப்பாக நினைக்கிறாங்க. நம்ம வீட்டில் அந்த இந்த காரியம் இருக்குல்ல, அவங்க இறந்து போனவர்களுக்காக கர்மகாரிய பத்திரிகையில் வைகுண்ட பதவி அடைந்தார்கள், சிவலோக பதவி அடைந்தார்கள் என்று நாம் போடுகிறோமே தவிர, அவர்கள் நம்ம மனித வாழ்க்கையை விட கேவலமாக கஷ்டப்படுகிற ஆத்மாக்கள் எல்லாம் உண்டு. அந்த வகையில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை தான் இந்த ஏவலுக்கு பயன்படுத்துவாங்க. அந்த ஏவலுக்கு பயன்படுத்தும் போது அது உயிரோடு வாழ்ந்த காலத்தில் என்ன பாஷைகள் பேசுமோ, அதாவது ஆங்கிலம் தெரிந்த ஆவியாக இருக்கலாம், தெலுங்கு பேசக்கூடிய ஆவியாக இருக்கலாம், அந்த ஆவிகள் அந்த இன்னொரு உடலுக்குள் நுழையும் போது அந்த நுழைந்திருக்கிற உடம்புக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவுக்கு என்ன பாஷை தெரிஞ்சாலும் பரவாயில்லை, இவங்களுடைய ஒரிஜினல் பாஷை வெளிப்படும். நான் ஒரு உதாரணமும் நேரில் பார்த்தேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் சம்பவம் இல்லாமல் இன்னொரு சம்பவமும் நான் பார்த்தேன். ஆடு மேய்த்து கொண்டிருந்த, பள்ளிக்கூடமே போகாத ஒரு பாமர பெண் திடீரென்று தெலுங்கு பேசுகிறாள். அவள் தமிழ் பெண், தென் தமிழ்நாட்டை சேர்ந்தவள், தெலுங்கு பேசுகிறாள். யாருக்குமே ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் என்னிடத்தில் வந்தாங்க. அதை பார்க்கும்போது ஒரு ஆந்திராக்காரர் டூரிஸ்டாக அந்த ஊருக்கு வந்த இடத்துல சில ஆண்டுகளுக்கு முன்பு குளத்தில் மூழ்கி இறந்து விட்டார். அந்த பெண் அந்த குளத்து ஓரமாக ஆடுகளை மேய்த்து கொண்டு சென்ற போது அந்த ஆத்மா பிடித்து கொண்டது. அதனுடைய ஒரிஜினல் பாஷை தெலுங்கு. அது பேச ஆரம்பிக்குது. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிறைய. இது குறித்து நான் மீண்டும் சொல்கிறேன். என்னம்மா, கவிதா யாராவது லவ் பண்றாளா? இல்லையே ஆண்டி, அவ யாரும் லவ் பண்ணலையே. லவ் பண்ணி தான் சொல்லியிருப்பாளே என்கிட்ட. நேற்று கவிதா பொண்ணு பார்க்க வந்தாங்கம்மா. என்னவோ தெரியல, கத்தி ஆர்ப்பாடம் பண்ணிட்டா. அவ மனசுல யாராவது இருக்காங்களான்னு கேட்டு சொல்லுங்க. கண்டிப்பா அங்கிள், நான் கவிதா கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு சொல்றேன். கவிதா, 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 உனக்கு என்னடி ஆச்சு? உனக்கு? எனக்கு ஒன்றும் இல்லையே. ஏன்? நேற்று உன்னை பொண்ணு பார்க்க வரும்போது கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டியாமே, இங்கிலீஷ்லலாம் பேசினியாமே. உன் வாயில தான் இங்கிலீஷே என்னோட, பின்ன எப்படி இங்கிலீஷ் பேசினேன்? அதாண்டி எனக்கும் தெரியல. நான் +2 ஃபெயில் ஆனதே இங்கிலீஷில் தான். நான் எப்படி இங்கிலீஷில் பேசினேன்? எப்படி உனக்கு தெரியாம நடக்கும்? தெரியலன்னு சொன்னா புரியாதா? அதுக்கே நீ அடிக்க வர மாதிரி பேசுற? பேச மட்டும் இல்லை, அடிக்கவும் செய்வேன். You fool, just get out of my sight. Don't disturb me. என்னங்காச்சு நம்ம கவிதாவுக்கு?
கற்பகத்தை அப்படி போட்டு அடிக்கிறா? அவளுக்கு காத்துக்கிறப்ப பிடிச்சிருக்குமோ? எனக்கு அதே தான்மா சந்தேகமாக இருக்கு. கல்யாண வயசில் ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்ணியிருந்தா எந்த அப்பனால்தாம்மா தாங்கிக்க முடியும்? நமக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வெத்தலையில் மை போட்டு பார்க்கறதுல எக்ஸ்பர்ட்டு. அவர்கிட்ட போவோம், நல்ல தீர்வு கிடைக்கும். வணக்கம் சாமி. உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ என் பொண்ணுக்கு நிறைய பிரச்சனைலாம் வந்து நிற்கு. அவளுக்கு இப்போ கல்யாணம் பண்ணணும். அதுக்காக உங்களை வந்து பார்க்கலான்னு வந்திருக்கேன். என்ன நடந்தது சொல்லுங்க. அதாவது நீங்க சொல்ற எல்லா விஷயங்களையும் கேட்குறப்ப இது ஏதோ ஆவிகளோட வேலையா கூட இருக்கலாம். கொஞ்சம் இருங்க, இதோட சூத்திரதார் யாருன்னு பார்க்கலாம். நான் நினைச்சது தான் நடந்திருக்கு. என்ன சாமி சொல்கிறீங்க? சூத்திரதாரி உங்க குடும்பத்திலேயே தான் ஒருத்தர் இருக்கார் சார். யார் சாமி அது? அதாவது வணக்கம் சாமி. என்ன விஷயம் என்ன பார்க்க வந்துருமா? சாமி, என் அண்ணன் என் பையனுக்கு பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. என் பையனை கட்டாத அந்த பொண்ணு வேற யாரையும் கட்டக்கூடாது. அதுக்கு நீங்க தான் எதாவது செய்யணும். ஒரு பொண்ணால் கொலை செய்யப்பட்ட இங்கிலீஷ் வாட்சர் ஆத்மா என் கட்டுப்பாடு இருக்குது. அந்த பொண்ணு மேலே ஏறி வரேன். ஐயோ, இதனால அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகாதுல்ல? பொண்ணியாவது கவிதா உங்கள்கிட்ட மறுமணவா கவலையோட போயிட்டு வாமா. அப்போ சரி சாமி, நீங்க பாத்துக்கங்க, நான் கிளம்புறேன். இந்தாங்க, இந்த பணத்தை வச்சுக்கோங்க. வரேன் சாமி. चंडा आस्या ओस्तिस्या चंडा आस्या ओस्या இதுக்கு என்னதான் சாமி தீர்வு? ஒன்றும் கவலைப்படாதீங்க, சில பூஜைகள்லாம் பண்ணால் சரியாக போயிடும். चंडा आस्या ओस्तिस्या चंडा आस्या. பொண்ணை பிடிச்சிருந்த ஆத்மாவுக்கு விடுதலை கொடுத்தாச்சு, ஒன்றும் கவலைப்படாதீங்க. மறுபடியும் அந்த ஆத்மாவால் ஏதாவது பிரச்சனை வருமா சார்? கண்டிப்பாக வராது. தைரியமாக நீங்கள் உங்கள் பொண்ணு கல்யாணத்தை நடத்தலாம். ரொம்ப நன்றி சாமி. நன்றி. இப்போ இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்தீங்களே, இந்த பெண்ணு நான் முதல் கேள்விப்பட்டு இந்த பெண்ணுடைய உடம்பில் ஒரு ஆத்மா வந்து வேறு பாஷை பேசுகிறது அப்படின்னு கேள்விப்படும் போது ராத்திரி 9:30 மணிக்கு அவங்க வீட்டுக்கு போனேன். அதில் ஒரு அதிசயம் என்னன்னா, ரொம்ப தெளிவாக இலக்கண சுத்தமாக அந்த பெண் ஆங்கிலம் பேசும். 8ஆம் கிளாஸ் தான் படித்த பெண் அது. அந்த வர்ற ஆத்மா அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் நான் தொடர்ந்து போக போக என்னோட ஒரு பழக்கமாகி அது உடம்பை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருந்த ஆன்மா உண்மையை பேச ஆரம்பிச்சது. இந்த மாதிரி இவங்களுடைய உறவினர்களே இந்த பெண்ணை வந்து அடைய முடியாமல் இந்த பெண்ணினுடைய அப்பா அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மறுத்ததினால் கோவப்பட்டு செய்வினையின் மூலமாக என்னை ஏவி விட்டுருக்காங்க. அதை நான் என்ன பண்ண முடியும்? இந்த பெண்ணு நான் இதுலேருந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இந்த பெண்ணுக்கு ஆபத்து வராத வகையில்
அவங்களுக்கும் என் மேலே கோபம் வராத வகையில் நான் வந்து பேசிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதில் போகும்போது என்ன பண்ணோம், கரெக்டாக நாளைக்கு காலையில் நான் 10:30 மணிக்கு வர்றேன், நீ இங்கே இருன்னு சொல்லும். நான் போய் அதை வெயிட் பண்ணேன்னா நம்ம கடிகாரத்தில் டைமை திருத்தலாம். அந்த பொண்ணு என்ன வேலையில் இருந்தாலும் சரி அப்படியே தடால்னு விழுந்துடும். அதனால் நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தினர் என்ன பண்ணுவாங்க, தலையில் அடிபடாத வகையில் அது விழும்போது டக்குன்னு தாங்கி பிடிச்சிக்குவாங்க. அதே மாதிரி பேச ஆரம்பித்த உடனே ஆங்கிலத்தில் சொல்லும், நான் இன்னும் 2 மணி நேரம் இருப்பேன், 12 மணிக்கு நான் போயிடுவேன் அப்படின்னா அந்த 12 மணிக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி அந்த பெண் எழுந்து உட்காந்துக்கும். இதுக்கு இடையில் என்ன பண்ணேன், நான் சில ஆத்மாக்கள், அதாவது ஒரு சிவ யோகி கொஞ்சம் விபூதியில் சில சக்கரங்கள் எழுதி கொடுத்தார். யோகின்னா நான் சொல்கிறது அவரும் ஆவிதான், ஆத்மா நிலையில் இருந்து அவர் இந்த பெண்ணுக்கு சில வைத்தியங்கள் செய்தார். அந்த விபூதியை கொண்டு போய் அதுக்கு மேலே அப்படி வைக்க சொன்னேன். அது பெண்ணாக இருக்குதே, நம்ம எப்படி தொட்டு வைக்கிறதுன்னு அவங்க அம்மா கிட்ட கொடுத்து வைங்கம்மான்னு சொன்னேன். அந்த நெத்தியில் வச்ச உடனே அந்த பெண்ணு அழுத்தி தொடச்சிது பாருங்க. அந்த அழுத்தத்தை பார்க்கும்போது நான் பயந்துட்டேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் அழுத்தி தொடச்சா அந்த நெத்தியில் இருக்கிற தோலே போயிட்டுருக்கும், காயமாயிட்டிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இதுக்கு விபூதியும் வேப்பிலையும் ஆகாதுன்னாங்க. வேப்பிலையை கொண்டு வாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது கையில் கொடுத்தோம், அந்த மேலே கொடுத்தோம். இந்த இப்படி படுத்திருக்கும்போது அந்த வயிற்று பகுதியிலலாம் அந்த வேப்பிலையை போட்டாங்க. உடனே கையில் எடுத்து அப்படியே இந்த 2 கையால் இப்படி நசுக்கி என் முகத்தில் ஃபுன்னு ஊதி விட்டுது. நல்லா கவனிங்க, பச்சை வேப்பிலை. ஆனால் அது கையில் அந்த ஜூஸ் வராத குறை, அந்த அளவுக்கு அது நசுக்கி விட்டுடுச்சு. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம் என்னென்னா, அந்த மாதிரி ஒரு பலம் அந்த பெண்ணுக்கு இல்லை. அது சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பெண். ஆனால் இந்த ஆத்மா அந்த உடம்பை ஆக்கிரமிச்சிருக்கும் போது அவ்வளோ பலம் வந்தது. அப்புறம் அவங்க அப்பா என்னை தேடி அதுக்கு ரொம்ப கண்ணீர் விட்டு எப்படியாவது எங்கள் பெண்ணை காப்பாற்றுனாங்க. அதை ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஆத்மாவை வெளியேற்றி வச்சோம். இது போன்ற பல சம்பவங்கள் பல குடும்பங்களில் இன்றைக்கும் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றன. ஆனால் இந்த ஏவல் இருப்பது உண்மை, சூன்யம் இருப்பது உண்மை என்பதை அதை அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை அனுபவிக்காதவங்க, தூரம் இருந்து பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க, அவன் ஏதோ மென்டல்ப்பா, ஆவி வந்த மாதிரி உளறிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேலி தான் பண்ணலாமே தவிர தனக்கு வரும்போது தான் இந்த உண்மை புரியும். ஆத்மா உறங்குவதில்லை நிகழ்ச்சியில் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம். உங்களுக்கு ஆவிகள் பற்றிய அனுபவங்களோ கருத்துக்களோ சந்தேகங்களோ இருப்பின் கீழ்காணும் விலாசத்திற்கு தொடர்பு கொள்ளவும். ஆத்மா, கேப்டன் டிவி, போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 5, மதுரவாயில், சென்னை 95.